ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற செய்தி நீதிமொழிகள் 30 21 23 வரைக்கும். நீதிமொழிகள் 30 21 23 வரைக்கும். யாராவது வாசிங்க. 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4 அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இது எப்படி இந்த பகுதியை நான் எடுத்தேன் அப்படின்றத சொல்கிறேன். என்னுடைய ப்ரேயர் குரூப்பில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஒரு நாள் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க. இந்த வேத பகுதிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்லி அவங்கக்கிட்ட யாரோ கேட்டதாகவும், சிஸ்டர் நீங்கள் இதுக்கு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு சொன்னாங்க. இதை நான் பல தரம் வாசிச்சிருக்கேன். அப்போ ஒரு தரம் வாசிச்சுட்டு அவங்கள்ட்ட அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுச்சோ நான் சொல்லிட்டேன். சொல்லி முடித்த பிறகு ஆண்டவர் சொன்னார், அமைதியாக என்னுடைய சமூகத்தில் உட்காரு, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே ஒரு செய்தியாகவே நான் எழுதிட்டேன். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 4 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டு இருக்குது. இந்த 4 நிமித்தமாக பூமி என்ன பண்ணுதான், சஞ்சலப்படுகிறது, இல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4 காரியம் நடப்பதை பூமியால் பொறுத்து கொள்ள முடியல. சஞ்சலம்னா என்ன? என்னடா வாழ்க்கை இது, ஷோ முடியலடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் சஞ்சலம். மனசுக்கு ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வேண்டா வெறுப்பாக ஏன் தான் இது நடக்குதோன்னு சொல்கிறது சஞ்சலப்படுகிறது அப்படின்றதுக்கு அர்த்தமாக இருக்குது. அப்போ இதில் இருக்கிற காரியங்கள் நடக்கும் போது ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, முழு பூமிக்குமே அது சஞ்சலத்தை கொடுக்குற காரியமாக இருக்குது. ஸோ அந்த 4 தான் என்னன்னு சொல்லி இப்போ வாசித்தோம். முதலாவது என்னது? அரசாளுகிற அடிமையின் நிமித்தம். 2வது போஜனத்தால் திருப்தியான மூடன். 3வது பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தம். 4வதாக தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே. 4ம் வேறு வேறு கேட்டகரின்னு நினச்சாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். இதில் முதல் காரியத்துக்கு போவோம். நான் வேகமாகவே போகிறேன். முதலாவதாக அரசாளுகிற அடிமையின் நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, அதால் அதை பொறுத்து கொள்ள முடியலை. இப்போ இந்த அடிமைனா யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் எதற்காக அப்படி ஒரு அடிமை அரசாட்சி செய்யும்போது பூமியால் பொறுத்துக்க முடியலை அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். வேதத்தை பொறுத்த வரைக்கும் அடிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வரும்? அடிமை அரசாட்சி செஞ்சாருன்னா, அடிமையாக இருந்து அரசாட்சிக்கு வந்தவங்க யார் வேதத்தில்? யோசேப்பு. ஆனால் அப்படி யோசேப்பு நல்லா தானே ஆட்சி செஞ்சார். அப்போ வசனம் ஏன் இப்படி சொல்லுது? ஒரு அடிமையாக இருந்துட்டு அரசாட்சி செய்கிறதுனால ஏற்றுக்க முடியலப்பா, தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லுது? அப்போ அடிமையாக இருக்கவன் அரசாட்சி செய்யக்கூடாதா? காரணம் அது கிடையாது. அடிமைனா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக அடிமை அப்படின்னாலே உங்களுக்குன்னு சொல்லி சுயமாக ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்காது. நான் ஒரு முதலாளியாக இருக்கேன், ஒரு மனுஷனை எனக்கு வேலைக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு நான் கூலி கொடுப்பேன், இதுதான் நான் வேலைன்னு சொல்லுவேன். அந்த வேலையை மட்டும் அவன் செய்யலாம், அதன் பிறகு அவன் போயிடலாம். அவ்வளவுதான் அந்த எஜமானுக்கும் அந்த தொழிலாளி இல்லைன்னா வேலைக்காரனுக்கு இருக்கிற உறவு. ஒருத்தனை நான் அடிமையாக விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து அந்த மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நான் நில்லுனா நிற்கணும், உக்காருனா உக்காரணும், சாப்பிடுனா சாப்பிடணும், அழுனா அழணும், சிரினா சிரிக்கணும். அவன் எதுவுமே எய்த்து பேச முடியாது. அவனுடைய சுய வெறுப்புகள் எதற்குமே அங்கே இடமில்லை. கம்ப்ளீட்டாக இந்த எஜமான் என்னென்ன நினைக்கிறானோ அதை செய்கிறது மட்டும்தான் அந்த அடிமையினுடைய வேலையாக இருக்கும். ஸோ வேலைக்காரன்னா வேலை, அடிமைனா இதுதான் இந்த வித்தியாசம். அப்படிப்பட்ட ஒரு அடிமை அரசாட்சி செய்வதை இந்த பூமியால் தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ வேதத்தை பொறுத்த வரைக்கும் அடிமை அப்படின்றது யாருக்கு அடிமை, எதற்கு அடிமை, எப்படிப்பட்ட அடிமை அரசாள்வதை பூமி தாங்கிக் கொள்ள முடியலை அப்படின்றத பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32 36. யோவான் 8:32-36. சத்தியத்தையும் அறிவீர்கள்,
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ இங்கே அடிமைன்னு சொல்லப்படுறது யாரு? உலக பிரகாரமாக ஒரு மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறவன் கிடையாது. பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவனை தான் வேதம் நமக்கு அடிமை அப்படின்னு சொல்லுது. எங்க இது ஆரம்பிச்சுதுன்னா ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சுது. எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ அவர்கள் பாவத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதாவது அவங்க சுயாதீனத்தை இழந்து போனாங்க. அந்த கண்ட்ரோல் யார் கைக்கு போச்சு? சாத்தானுடைய கைக்கு போச்சு. நீங்க பாவம் செய்யும் போது பாவத்துக்கு மாத்திரம் அடிமை இல்லை, பாவத்தை செய்ய வைக்கிற சாத்தானுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்க. அதன் பிறகு நீங்க நல்லா பாருங்களேன், பாவம் செய்யறவன்ட்ட போய் கேட்டா நான் ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கே தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா குடிக்கிறான், அவங்க கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ தரம் புத்தி சொல்கிறீங்க, வேணாம்ப்பா குடியை விட்டுறான். என்ன சொல்லுவான்? நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரிலங்க, நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியல. எத்தனையோ பாவத்தை செய்கிற ஜனங்க சொல்கிற வார்த்தை அது. ஏன் தெரியுமா? அவனுடைய சுயத்தை அவன் இழந்துட்டான். கண்ட்ரோல் சாத்தான் கிட்ட போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்கள் அரசாட்சிக்கே கொண்டு வந்து வச்சாலும் அவன் அங்கே அரசால மாட்டான். சாத்தான் தான் அவன் மூலியமாக அங்கே அரசாட்சி செய்து கொண்டிருப்பான். அப்போ சாத்தானுடைய அரசாட்சி அப்படின்னும் போது அது பூமி தாங்கக்கூடாததாக தான் இருக்குமே தவிர ஒரு நல்ல ஆட்சி அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில பாவத்திற்கு அடிமையாகி அதனால சாத்தானுக்கும் அடிமையான ஒருத்தன் அரசாட்சி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு வேதத்திலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிறைய பேரை நீங்கள் சொல்லலாம், இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பாவியாக இருந்து ராஜாவாக இருந்து அரசாட்சி செஞ்சாங்க, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சோன்னு. ஆனால் நான் சொல்ல போகிற கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாலமோனை குறித்து நான் சொல்கிறேன். சாலமோனை பொறுத்த வரைக்கும் அவன் தாவீதினுடைய குமாரனாக இருந்தான். அவ்வளோ பிரயாசப்பட்டு தான் சாலமோனை தாவீதுக்கு பிறகு சிங்காசனத்தில் அமர வச்சாங்க. அத்தனை போட்டி எல்லாமே இருந்தது. அதன் மத்தியில் சாலமோனை சிங்காசனத்தில் அமர வச்சாங்க. சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ சாலமோன் என்ன சொன்னா? ஞானம் வேணும். அது தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சான். பாரேன், பொண்ணு பொருள் எதுவுமே கேட்காம ஒரு மனுஷன் ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்குறான். அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. அவன் அன்னைக்கு பொண்ணையும் பொருளையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவனுக்கு நிறையா இருந்துச்சு. தேவைக்கு மேலே தாவீது சேர்த்து வச்சுட்டான், சாலமோனுக்கும் சேர்த்து வச்சுட்டான். சாலமோன் கட்ட போகிற ஆலயத்திற்கு உண்டான சகலத்தையும் அவன் சேர்த்து வச்சுட்டான். செல்வ செழிப்பில் இருக்கிற என்கிட்ட வந்து உனக்கு பணம் வேணுமான்னு கேட்டால் உனக்கு எவ்வளோ வேணும்னு நான் கேட்பேன். அப்போது இப்போ சாலமோனுடைய பொசிஷன் என்னன்னா, இப்போ அவன் ராஜாவாக உட்காரணும். இப்போ இந்த ஜனங்களை ஆளுகை செய்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு பணம்லாம் இருக்குது, குறைவில்லை, ஞானம் இருந்தால் தான் நான் நடத்த முடியும்னு அந்த அளவுக்கு அவன் புரிஞ்சு வச்சு கர்த்தர்கிட்ட கேட்குறான். ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறான். எக்ஸ்ட்ராவாக இன்னும் அவனுக்கு என்னென்ன தேவையோ கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் சாலமோன் என்ன பண்ணான்? நல்ல ஆட்சி செஞ்சானா? அவன் நல்ல ஆட்சி செய்ய ஆரம்பித்தான். உண்மை அதுதான், ஆரம்பித்தான். தேவனுக்காக ஆலயத்தை கட்டினா. இது வரைக்கும் யாருமே கட்ட முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினா. நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். நல்ல ஆசாரியர்களை நியமித்தான். ஆராதனை செஞ்சான். அவங்க அந்த ஆலயத்தில் துதிக்கும் போது, ஜெபித்த போது, ஆராதித்த போது தேவனுடைய மகிமை இறங்கி வந்து ஆலயத்தை நிரப்பிச்சு. இது எல்லாமே நல்லா தான் போச்சு. ஆனாலும் இதே சாலமோன் அதன் பிறகு என்ன செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னா, பெண்களுக்கு அடிமையாக ஆரம்பித்தான். எப்போ தேவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணாதன்னு எச்சரிப்பு கொடுத்த பிறகும் அவன் என்ன பண்ணான்? எகிப்தில் போய் பொண்ணெடுத்தான். எல்லா இடத்திலும் அந்நிய ஸ்திரீகளை அவன் விவாகம் செய்ய ஆரம்பித்தான். அதைத்தான் நான் இப்போ இன்ட்ரடக்ஷன்லேயே உங்களுக்கு சொன்னேன், சாட்சியில் சொன்னேன். காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால என்ன இருக்குது? ஒரு பொண்ணு தானே, எகிப்துலேருந்து ஒரே ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுக்காக இஸ்ரேல் வேற ஒரு 10 பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க. அந்த ஒன்று உன் வாழ்க்கையவே காலி பண்ணிடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அதை ஒன்று போதும்ப்பா. நீ இஸ்ரவேலில் 10 100 பேர் கர்த்தருடைய பிள்ளைகளை நீ திருமணம் பண்ணாலும் ஒரே ஒரு அந்நிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டு வா, உன் வாழ்க்கையை அது காலி பண்ணிடும். சின்ன விஷயம் தானே காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொத்த ஜெப ஜீவியத்தையும் அது
குலைத்து போட்டு விடும். அதுதான் தேவன் எச்சரிப்பாக கொடுத்தாரு. சாலமோன் அதை கேட்டானா? கேட்கல. ஒருத்தியில் ஆரம்பிச்சான், போச்சு போச்சு போச்சு. எந்த அளவுக்கு போச்சு? 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். இது ஒரு பாஸ்டர் சொன்னார், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 700 ஒய்ஃபு, 300 வைப்பு. புரியுதுங்களா? வைப்பு. ஓகே. ஸோ டோட்டலாக கேட்டிங்கன்னா வைப்பு வச்சிருக்கீங்க நீங்கள் அங்கீகரித்து வைக்கலை. ஸோ நீங்கள் அப்படி வச்சிருக்கீங்க. ஸோ 1000 பேர். அவன் வந்து 1000 பேர் இருந்தும் கூட அவன் என்ன ஒரு வாழ்க்கை, அந்த அந்த பெண்களோட மாத்திரமே அவன் ஐக்கியம் போயிடுச்சா? ஸோ அவன் இப்போ எதற்கு அடிமையானா? ஆலயத்தை கட்டின சாலமோன் தான். அவன் கட்டின ஆலயத்தில் தேவ மகிமையே இறங்கி வந்தது தான். ஆனால் என்னைக்கு அவன் பாவத்துக்கு அடிமையானானோ அதன் பிறகு அந்த ராஜ்யம் எப்படி இருந்தது? அது விருப்பப்படத்தக்க ஒரு ராஜ்யமாக இருந்ததா? தேவனுக்கு பிரியமான ராஜ்யமாக இருந்ததா? மக்கள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தானா? நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தானா? அவன் தகப்பனுடைய கிருபை, தகப்பன் மேலே தேவன் வைத்த கிருபை தாவீதின் நிமித்தமாக ஒருத்தன் கூட சண்டைக்கு வரல. தாவீது அவ்வளோ பெரிய ராஜா, அவன் கிட்ட நெருங்கிறதுக்கு சுற்றி இருக்க எல்லாரும் பயந்தாங்க. அதனால தாவீதோட பையன்ப்பா, ஏன்பா போய் நம்ம வம்பு வைக்கிறோம், அதனால வரல. உண்மை அதுதான். சாலமோன் நாட்களில் யுத்தமே இல்லை. தாவீதுக்கு தேவன் பாராட்டின கிருபை. சந்தோஷமாக விட போக ஆலயத்தை கட்டிட்டு ஆலயத்துக்கு அவன் போனானா ஜெபிச்சானா தெரியாது. அவனுடைய பார்வை எல்லாம் உல்லாசமாக மாற ஆரம்பிச்சுது. அடிமைப்பட ஆரம்பித்தான். சாத்தானுக்கும் பாவத்துக்கும் அவன் அடிமைப்பட்டு போனான். சாத்தானுக்கு பலிபீடம் கட்டினான். எந்த மலையில் கர்த்தருக்கு ஆலயம் கட்டினானோ அதற்கு நேராக அப்படியே அதே மலைகளில் சாத்தானுக்கென்று பலிபீடம் கட்டினான். மனைவியுடைய தூண்டுதலினால ஒவ்வொருத்தையும் ஒரு தெய்வத்தை சொல்றா. எனக்கு கட்டு, அவளுக்கு கட்டு, இந்த தெய்வத்துக்கு கட்டு, அந்த தெய்வத்துக்கு கட்டு. கட்டினதோடு கூட இல்லாமல் மனைவிகளோடு சேர்ந்து போய் இவனே அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தவும் ஆரம்பித்தான். 1000 பேருக்கு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்த ஆரம்பித்தா வருஷத்துக்கு ஒரு இடத்துல போய் பலி செலுத்தினா கூட கர்த்தர்கிட்ட என்றைக்கு அவன் வந்திருப்பான்? என்றைக்கு அவன் கர்த்தரை தேடி வந்திருப்பான்? என் பொண்ணு ஒரு கேள்வி கேட்டாம்மா, 1000 பேர்னு சொல்கிறீங்களே, யார் அவங்க ஒய்ஃப்னு எப்படிம்மா கண்டுபிடிப்பாங்க? அவனுக்கு ஞாபகம் இருக்குமா? அப்போ யார் வேணாலும் அரண்மனைக்குள்ளார போயிட்டு நான் சாலமோனோட ஒய்ஃப்னு சொன்னால் அவங்க விட்டுருவாங்களா உள்ளார? நான் சரி, வித்தியாசமாக இருக்குது கேள்வி. ஒருவேளை ஏதாவது அடையாளம் போட்டிருப்பாங்களா இருக்கும், கயிறு ஏதாவது கயிறு கட்டியிருப்பாங்களா இருக்கும், சொல்ல தெரியல. அவனுக்கே ஃபஸ்ட்டு அவன் ஒய்ஃப் மூஞ்சி ஞாபகத்தில் இருந்திருக்குமான்னு தெரியல. கேட்குறாங்க பிள்ளைங்க. கேட்கும்போது நம்மளே யோசிக்கிற மாதிரி ஆகுது. ஸோ இவ்வளவும் பண்ணான். ஆனால் இதில் ரொம்ப வர்ஸ்ட் எது தெரியுமா? அவன் இழக்கக்கூடாததை இழந்து போனான். உடன்படிக்கை பெட்டியை இழந்து போனான். உடன்படிக்கை பெட்டியை இழந்து போனான். அந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது டாப்பிக்கோட ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி இழந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாலமோனின் நாட்களில் தென் தேசத்து ராஜஸ்திரீ அவனை பார்க்க வரா. யார் இவள்? அதை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. பைபிள் எங்கே இருக்குது கேட்காதீங்க. சரித்திர புஸ்தகங்களை ஆராய்த்து செஞ்சு அதன் மூலயமா ஒருத்தர் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால சொல்கிறேன். அவள் வந்து எத்தியோப்பியா தேச அந்த ஊர்ல இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தென் தேசத்து ராஜஸ்திரீ இருக்காளே, இவளுடைய தகப்பனாருக்கு வந்துட்டு இந்த குழந்தை பிறக்குது. அவங்க சீட்டு குலுக்கி போடும்போது முறை எங்க வருது? இவனுடைய பிள்ளைய வந்து இவன் இந்த தரம் பாம்புக்கு பலியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் வரும்போது இவனுக்கு மனசே இல்லை. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அழகான ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, நான் பலி கொடுக்க மாட்டேன். அப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த தரம் அந்த பாம்பு வரட்டுல என்ன பண்றேன் பாருன்னு தைரியமா அவனோட பட்டயத்தை எடுத்துட்டு போய் பாம்பை கொலை செஞ்சானா. பாம்பை வெட்டி போட்டானா. இப்ப அந்த ஊர் ஜனங்களுக்கு யாரு ராஜாவாயிட்டா தெய்வமாயிட்டா? அந்த பொண்ணோட அப்பா. பாம்பையே வெட்டி போட்டா, நம்ம எல்லாரையும் விடுதலை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ராஜாவாவே, அந்த பிரதேசத்துக்கே அவனை ராஜாவா மாத்தி, அதனாலதான் அவனுடைய பொண்ணு வந்து அந்த பிரதேசத்துக்கு அவ வந்து என்னவா இருக்கா அப்படின்னா ஒரு இளவரசியை போல அவ இருந்தா. இதுதான் இவளுடைய பேக்ரவுண்ட். இப்படி செல்லமா வளர்க்கப்பட்ட அந்த பொண்ணு சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு
இப்படி ஒருத்தன் இருக்கானா, அவனை நான் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி சாலமோனை தேடி போறான். சாலமோனை தேடி போகும்போது சாலமோனுடைய அந்த ஞானத்தை பார்த்து, அவன் காரியங்களை ஹேண்டில் பண்றத விதத்தை பார்த்து ரொம்ப அவன் மேல ஈர்க்கப்பட்டு அவனை திருமணம் செய்து கொள்றான். ஸோ இவ வைப்புன்னு சொல்ல முடியாது, நீங்க மறுமனையாட்டின்னு சொல்ல முடியாது. அவ சாலமோனுக்கு மனைவியா தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு கண்டிஷன் போட்டாலும், இவன் திருமணம் செய்ததை என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு. திருமணம் செய்தாயிற்று. செய்த பிறகு அவள் ஈர்க்கப்பட்டது சாலமோனின் ஞானத்தை பார்த்து மாத்திரம் அல்ல, சாலமோன் வணங்கின தெய்வத்தை பார்த்து. அவ பார்த்தது பாம்பு, அவ பார்த்த கல்ச்சர் வேற, அங்க இருந்த சூழ்நிலை வேற. ஆனா இங்க பார்க்கிறா, ஒரு உண்மையுள்ள தேவனை பார்க்கிறா, அவருக்கு எப்படி ஆராதனை செய்யறாங்கன்னு பார்க்கிறா, உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறா. அவளால் அதை தாண்டி எங்கேயுமே போக முடியல. அவ்வளோ தூரம் ஈர்க்கப்பட்டு நான் இங்கே இருந்துடுறேன், எனக்கு இந்த ஜனமே எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த தேவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி இவ முழு மனதோடு அந்த தேவனை ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அவரோடு கூட இருக்கிறா. இவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிற சூழ்நிலையில மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சாலமோனுக்கும் இந்த பெண்ணுக்கும் பிறக்கிற பிள்ளையை நாங்க ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சூழ்நிலை வரும்போது தான் அவளை திருப்பி அவ ஊருக்கே சாலமோன் அனுப்பி வைக்கிறான். அங்க போன பிறகு அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது, ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது. அந்த ஆண் பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ உன் தகப்பனாகிய சாலமோன் இடத்திற்கு போ, அந்த தெய்வத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், அவர் தான் மெய்யான தெய்வம், அந்த வழிபாடுகளை தெரிந்து கொள்ளணும், அவருடைய ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இந்த பையனும் இங்கே சாலமோனோடு கூட இருந்ததாகவும் அப்படி அவன் இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான். ஆனால் இப்போ இவன் பார்க்கும்போது சாலமோன் நிலைமை எப்படி இருக்குது? அன்னைக்கு அவங்க அம்மா போனப்போ அவன் நல்லா இருந்தான். இப்போ இத்தனை வருஷத்தில் பார்க்கும்போது இவன் தண்ணி அடிச்சுட்டு ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில மதி மயங்கின ஒரு நிலைமையில அவன் இருக்கிறத இந்த பையன் பார்த்த பிறகு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவங்க அம்மாவுக்கு அதுக்குள்ள அங்கே உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த பையன் போய் இந்த ராஜ்யத்தை டேக் ஓவர் பண்ணுன்ற நிலைமை. அவன் போகும்போது அவன் தகப்பன் கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டி வேணும், என்னுடைய தேசத்தில் போய் நான் வச்சு ஆராதனை செய்கிறதுக்கு நான் இதே மாதிரி ஆலயம் கட்டிக்கிறேன், எல்லாமே செஞ்சுக்கிறேன், ஆனால் எனக்கு இதே போல் ஒரு உடன்படிக்கை பெட்டி வேணும்னு சொல்லும்போது சாலமோன் என்ன பண்ணுறான்னா ஒரு டியூப்ளிகேட் செய்கிறான். எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கிறது போல் ஒரு டியூப்ளிகேட் செய்ததாகவும், ஆனால் அவன் போகும்போது ஒரிஜினலை எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த அந்த சரித்திர குறிப்புகள் அங்கே இருக்குது. இன்றைக்குமே எத்தியோப்பியா தேசத்தில் யூதர்கள் அதை தேடிக்கொண்டிருப்பதாகவும் நிறையா காரியம் இருக்குது. ஆனால் என்ன விசேஷம் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை பொறுத்த வரைக்கும் அது இஸ்ரவேலில் இருந்தால் மட்டும்தான் மகிமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராவது ஆசைப்பட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை என் தேசத்துக்கு கொண்டு போனானா ஏண்டா கொண்டு போனோன்ற மாதிரி அந்த தேசம் அழிவை சந்திக்கும். அதனால இன்னைக்கு வரைக்கும் எத்தியோப்பியாவில் எந்திரிக்கவே முடியல. ரீசன் அதுதான். அவங்க ஆசைப்பட்டு கொண்டு போனாங்க. இப்பயுமே யூதர்கள் போராடி கொண்டிருக்காங்க, தேடிக்கொண்டிருக்காங்க. அது எங்கே மறைச்சு வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி சரித்திர குறிப்புகள் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன் சிஸ்டர், இது பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, இது சரித்திர குறிப்புகள், அவங்க இன்னும் தேடிக்கொண்டு இருப்பதாக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தோ வந்த ஒருத்தனுக்கு அது வேல்யூ தெரியுது. அதை எல்லாவற்றையும் பார்த்து செய்த சாலமோனுக்கு எங்கே போச்சு அறிவு? அவன் என்ன பண்ணுறான், எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனுஷனா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி அவன் செய்திருப்பான்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஸோ இந்த பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போன போது கூட சாமுவேல் காலங்களில் பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டு போவாங்க இல்லையா, ஏலியோட மருமக என்ன சொல்லி அந்த பிள்ளையை பிரசவிப்பா, மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது, நீங்கிட்டு போயிடுச்சு, அவ பிள்ளைக்கு இக்கபோத்துன்னு சொல்லி பேர் வைப்பா. அவளுக்கு தெரிந்தது கூட சாலமோனுக்கு தெரியல. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சே, நான் இப்படி ஒரு அரசாட்சி செய்கிறேனே, என் தேவன் வாசம் செய்த ஸ்தலத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்ததே, உணர்வு கூட இல்லாமல். இதுதான் அடிமையானவன் அரசனாய் மாறும் போது அந்த தேசத்தில் சாத்தானுடைய ஆளுகை தான் இருக்குமே தவிர தேவ ராஜ்யம் அங்கே கட்டப்பட முடியாது. அப்போ கர்த்தரோடு இசைந்திருந்த ஒரு மனுஷன் மாறும்போதே இப்படி நடக்குதுன்னா, பிறந்ததில் இருந்து அடிமையாகவே இருக்கிற ஒருத்தன், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒருத்தன் அரசாட்சி செய்யும் போது அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும், அந்த தேசத்தோட நிலைமை எப்படி இருக்கும்? இன்னும் சொல்கிறேன், இதே போல் என்ன பண்ணா சாலமோன் அப்படின்னா 1 ராஜாக்களில் 11வது அதிகாரம் எடுங்க.
1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4-7 வரைக்கும். 1 ராஜாக்கள் 11 4-7. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. நல்லா பாருங்க, அங்க என்ன வார்த்தை போட்டிருக்கு? சாலமோன். அடுத்த வசனம் பாருங்க. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அடுத்த வசனம், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஸோ தாவீது தேவனை பூரணமாய் பின்பற்றின ஒரு ராஜா, சாட்சி கொடுக்குது. ஆனால் சாலமோன் அதன்படி எதையுமே செய்யலை. அடுத்து 7வது வசனம், அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோனின் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோக்குக்கும் மேடையை கட்டினான். இதெல்லாம் செஞ்சது யாரு? சாலமோன். வசனம் தெளிவா இருக்கா? சாலமோன் செஞ்சான், சாலமோன் செஞ்சான், சாலமோன் செஞ்சான். இது வரைக்கும் இதெல்லாம் செஞ்சது சாலமோன். அதே அதிகாரத்தில் 33வது வசனம் வாங்க. 33, அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும். இப்போ யார் வரா? அவர்கள்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு ராஜா தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சான். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோனின் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன், அதாவது சாலமோனின் தகப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், என் வழிகளில் நடவாமற் போனார்கள். ஒரு ராஜாவா இருக்கிறவன் ஒரு தப்பு செய்யும் போது முழு தேசத்தையுமே அது கரைப்படுத்துகிறதாகுது, தீட்டுப்படுத்துகிறதாகுது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பூமியால் தாங்கக்கூடாதபடிக்கு இருக்குது, சஞ்சலப்படத்தக்கதாக இருக்குது. அதனால தான் தேவன் திரும்ப திரும்ப அடிமையான நிலைமையில அரசாட்சிக்கு ஒருத்தனை கொண்டு வரத விருப்பப்படவே இல்லை. ஆதாம் ஏவாள் என்னைக்கு தங்களுடைய சுயாதீனத்தை இழந்து போய் ஏதேன் தோட்டத்தில் பாவத்துக்கு அடிமையானாங்களோ, அடிமையான ஆதாமையும் ஏவாளையும் ராஜாவை அமர்த்த தேவன் விருப்பப்படலை. அதனால தான் அவர் தாமே அடிமையின் ரூபம் எடுத்து, பாவத்தோடு இல்லை, பாவ சாயல நம்ம இருக்கோம்ல, இந்த மனுஷ உருவத்தில் அவர் வந்தாரே தவிர, அடிமையாக அவர் இந்த ரூபத்தில் வந்தாரே தவிர பாவத்தோடு அவர் வரலை. இந்த அடிமைத்தன விலங்கை உடைச்சிட்டு நம்மளை சுயாதீனத்தோடு கூட அவருடைய பிள்ளைகளாக அரசாட்சி செய்யறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ ஒரு அடிமை அரசாள்வதை ஒருபோதும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு விடுங்க, அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் ஆட்சி எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுது, அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் ஆட்சி எப்படி இருக்கும்? இன்றைக்கும் இப்படிப்பட்ட பாவத்திற்கு அடிமையான ஒருத்தர் அரசாட்சி செய்யும் போது அந்த ஆட்சி தாங்கக்கூடாததாக தான் இருக்கும். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24-25. ஆதியாகமம் 9:24-25. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றார். அப்போ ஒரு பாவத்தை செய்யறான் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு பாவம் மாத்திரம் அல்ல, தேவனால் அவன் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனா மாறுறான். என்னைக்கு அவன் துணிகரமா ஒரு பாவம் செய்யறானோ, என்னைக்கு அவன் கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பான ஒரு பாவத்தை செய்யறானோ, அந்த பாவத்தினுடைய தன்மையை பொறுத்து அவன் தேவனால சபிக்கப்பட்ட ஒருத்தனா மாறுறான். அவன் மாத்திரம் அல்ல, அவன் சந்ததிக்குள்ளார அந்த சாபம் கடந்து வருது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க ஒருத்தன் அரசாட்சி செய்வதை ஒருபோதும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஸோ இப்படி கானான் சபிக்கப்பட்ட பாவம் நிறைந்த அடிமைகளுக்கு அடிமையான கானான் அரசனாவதை ஒருபோதும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். ஏசாவின் ஆசீர்வாதம். யாக்கோபு ஏசா 2 பேர் இருக்காங்கல்ல, ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். அப்போ ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போறான். ஆனாலும் தகப்பன் கிட்ட என்னை ஏதாவது சொல்லி ஆசீர்வதிங்க அப்படின்னு அவன் கெஞ்சும் போது என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27:39-40. அதில் 40வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய்,
நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். ஹல்லேலூயா. அப்போ சகோதரனை மீறி நீ இருக்க முடியாது, சகோதரனுக்கு மேலா இருக்க முடியாது. அவனை சேவிக்கிற ஒருத்தன் அப்படின்னா அடிமைத்தனத்தை தான் அது குறிக்குது. அப்போ ஒரு நல்ல ஆசீர்வாதம் ஏசாவுக்கு தேவன் வைத்திருந்தார். சேஷ்டபுத்திர பாகம் ஏசாவுக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அதை அவன் இழந்து போன போது அவன் என்ன ஆகிறான்? ஒரு அடிமையை போல அவன் வாழ வேண்டியதாக இருந்தது. இந்த ஏசாவை குறித்தும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஏசாவை சாதாரணமாக நினைக்காதீங்க. அன்னையிலேருந்து அந்த ஏசாவின் வம்சத்தாருக்கு யாக்கோபின் சந்ததியோடு யுத்தம் செய்து எப்படியாவது நாங்கள் மேலே வரணுன்ற எண்ணம் இருந்தது. என்ன இருந்தது? ஏசாவின் சந்ததிக்குள்ளாக யாக்கோபின் சந்ததிக்கு மேலே நம்ம உயரணும், இது எல்லாத்தையும் பொய்யாக்கணும்னு சொல்லி தலைமுறை தலைமுறையாக அவர்கள் போராடி கொண்டே தான் இருந்தார்கள். எந்த மட்டும் அப்படின்னா, இந்த இப்போ கிறிஸ்து பிறப்பின் காரியத்தை நம்ம தியானிக்கிறோம் இல்லைங்களா? ஏரோதுக்கள் வேற யாரும் இல்லை, ஏதோமியர்கள். ஏசாவின் வம்சத்தார் தான் ஏரோதியர்களாக இஸ்ரவேலில் ரோமர்களால் ஆட்சி அமைக்கப்பட்டாங்க, ஆட்சியில் நியமிக்கப்பட்டார்கள். ஸோ ஏரோதுன்றது ஒரு ராஜாவுடைய பேர் கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா சோழர்கள், அதில் அவங்க பேரெல்லாம் வரும். சோழர்கள் அப்படின்னா அந்த குரூப்பை குறிக்குது, பாண்டியர்கள்னு அந்த குரூப்பை குறிக்குது. அப்படி இந்த ரோமர்கள் தங்களுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட தேசங்களில் யாராவது ஒருத்தரை ரெப்ரசன்டேட்டிவாக நியமிக்கணும் அப்படின்னும் போது, இப்போ உதாரணமாக இஸ்ரேலை கைப்பற்றியாச்சு. இஸ்ரேலில் ஒருத்தரை தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வைக்கணும் அப்படின்னா இஸ்ரேலில் இருக்க ஒருத்தரையே வச்சா அவன் இவங்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணிடுவான். ஸோ வேறு யாரையாவது வைக்கணும், ஆனால் அவங்களுக்கு இஸ்ரேலை பற்றி நல்லா தெரிஞ்சும் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் பல வருஷமாக இஸ்ரேலில் குடியிருக்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த மக்களை பற்றியும் தெரியும், இந்த தேசத்தை பற்றியும் தெரியும், எங்களை நீங்கள் நியமிங்க, எங்களுக்கு செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ரோமர்கள்ட்ட சொல்லி, அப்படித்தான் அவ்வளவு பிரயாசப்பட்டு போராட்டத்திற்கு பிறகு ஏரோதுன்னு அவங்களுக்கு பேரை கொடுத்து அவர்களை ராஜாவாக நியமிக்கிறாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஸ்டில். அவங்க அந்த கார்பங்கு தேசத்திற்கு அரசாட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்படி ஏரோது முதல்ல அரசனா அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு உக்காந்த அந்த வருஷத்திலேயே தான் சாஸ்திரிகள் வந்து ஏரோது கிட்ட என்ன சொன்னாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்போ தெரியுதா ஏரோது ஏன் கலங்குனான்னு? இத்தனை தலைமுறைக்கு அப்புறம் போராடி எப்படியாவது நாங்கள் ராஜாவாக உட்காரணும், இந்த யாக்கோபின் சந்ததியை நாங்கள் அரசாட்சி செய்யணும்னு ஒரு அடிமைத்தன சந்ததி நினைத்து சாதிச்சுதான் நினைச்சது. உட்கார்ந்த அடுத்த செகண்டு கர்த்தர் ஆள் அனுப்பி சொல்றாரு, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். ஒருபோதும் என் ஜனத்தை அடிமையானவன் அரசாட்சி செய்வது இல்லை. இன்னைக்கும் அதுதாங்க, இன்னைக்கும் அதுதான். நாம கர்த்தருடைய ஜனம். ஒருபோதும் உங்களையும் என்னையும் பாவத்துக்கு அடிமைப்பட்ட ஒருத்தன், சாத்தானுக்கு அடிமைப்பட்ட ஒருத்தன் ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் அனுமதிக்க மாட்டாரு. அவர் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ராஜாவா இருக்கிறார். என் சபைக்கும் அதுதான், என் குடும்பத்துக்கும் அதுதான், என் தேசத்துக்கும் அதுதான். அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் கர்த்தர் நியமித்து இருக்கிறார். என்னுடைய ராஜா அவர் தான், என்னுடைய ராஜா அவர் தான், எனக்கு அவர் ராஜா, எனக்கு உண்டானது அவர் செய்வார். நான் எதை பற்றியும் யாரை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அடிமை அரசனாவதை ஒருவராலும் பொறுத்து கொள்ள முடியாது. பூமி சஞ்சலப்படுன்ற போது தன்னுடைய ஜனத்தின் மேலே ஒரு அடிமை அரசாளுவதை கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார், ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஸோ அதுதான் இந்த பகுதி வந்து நமக்கு சொல்லுது, ஒரு அடிமை அரசாள்வதை, அரசனாக மாறுவதை பூமி தாங்கக்கூடாததாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடாததாக இருக்குது. ரெண்டாவது பாட்டை மட்டும் முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம செய்தியை முடிப்போம். போஜனத்தால் திருப்தியான மூடன், போஜனத்தால் திருப்தியானவன் சொல்லுது. அவன் எப்படிப்பட்டவனா? அவன் மூடன், அறிவில்லாதவன் அப்படின்னு சொல்லுது. இந்த போஜனத்தை குறித்து நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சோறு மட்டும் போதும்னு என்னைக்கு ஒரு மனுஷன் நினைக்க ஆரம்பிக்கிறானோ, தன் வயிற்றுக்கு தீனி போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறானோ, கர்த்தரை விட்டு ரொம்ப 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 தூரமாக அவன் போக ஆரம்பிச்சிருவான். பெரிய பாவத்துக்குள்ளே நீங்கள் விழுவதற்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது சாப்பாடு, ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது சாப்பாடு. வேதத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த போஜனத்தை குறித்து அவர் எச்சரித்து நடத்துவார். நான் பல முறை சொல்லியிருக்கேன், தானியலை குறித்து சொல்லும் போது ஃபஸ்ட்டு அவர் எங்கே ஸ்ட்ராங்காக நின்னார்? சாப்பாடு. அதுதான் ஸ்டார்டிங். அங்கேருந்து கற்றுக்கோங்க. எது நம்மளை ஃபஸ்ட்டு கீழே விழத்தள்ளுன்னா சாப்பாடு.
நீங்கள் அதில் மட்டும் உங்களை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஈஸியாக முடியும். சரீரத்தை அடக்கி ஆள்வதற்கு தான் உபவாசம். எதற்கு? ஆண்டவர் மனசை மாற்றத்துக்கு இல்லை. நீங்கள் ஒரு 3 நாள் 10 நாள் வைத்த காய போட்டு உக்காந்துட்டிங்கன்னா ஆண்டவர் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்வார் கனவுலையும் நினைக்காதீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவன். நீங்கள் அழுதாலும் சிரித்தாலும் கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் கர்த்தர் என்ன செய்யணும்னு நினச்சிருக்காரோ அதை மட்டும்தான் செய்வார். அது உங்களுக்கு நன்மையாக மாத்திரம்தான் செய்வார். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணாலும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துருன்னு சொன்னால் கூட நீ என்ன நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ போ அமைதியாக போன்றுவார். உடனேவா ஜீவன் எடுப்பார்? எடுத்திருந்தால் யாராவது இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்போமா? ஒருத்தரும் இருக்க முடியாது. அதான் தேவன். அவர் எப்பயுமே அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு அவர் செய்வார். அப்போ உபவாசம் எதற்கு? அது ஏன் சரீரத்தை அடக்கிறதுக்கு, என்னுடைய ஆசை இச்சைகளை அடக்குவதற்கு, என்னுடைய செல்ஃபை நான் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு தான் அந்த உபவாசம். சயின்ஸுமே என்ன சொல்லுது? ஒரு நேரம் பட்னியாக இருங்க, ஒரு 2 நேரம் பட்னியாக இருங்க, வைத்த காய போடுங்க, உடம்புக்கு நல்லது. டாக்டர் சொன்னால் கேட்குறோம், பைபிள் சொன்னால் நம்மளால் முடிய மாட்டேங்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ சாப்பாட்டில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ தூரம் கேன்சர் பெருகி இருக்குன்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டாலும் சாப்பாடு சரியில்லைங்க, இன்றைக்கி இருக்கிற ஃபுட் ஹேபிட் சரியில்லைங்க, அதனால தாங்க இவ்வளோ பிரச்சனை. அப்போ சாப்பாடுன்றது அவ்வளவு ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. இதில் நீங்கள் சாலமோனை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சாலமோனும் கூட அந்த ஸ்திரீகள் நிமித்தமாக விழுந்து போனதை பார்க்கிலும் சாலமோன் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். இவ்வளோவாயா திம்ப? நான் சாலமோனை குறித்து ஒவ்வொன்றா நான் வாசிக்கும் போது என் பிள்ளைங்க கிட்ட சொல்லும்போது அவங்க கேட்குற கேள்வி தான், இவ்வளோ சாப்பாடை வச்சு அவன் எப்படி சாப்பிட்ருப்பான்? எவ்வளோ தான் இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியும். அப்போ உங்கள் ஆடம்பரத்தை காட்டுறதுக்கு ஏன் அவனுடைய டைனிங் டேபிளில் இல்லாத ஐட்டமே இருக்காதான். எவ்வளோ இருந்தாலும் இவ்வளோ தான் சாப்பிட போகிறோம் இல்லையா? ஸோ அது இச்சையை காண்பிக்கிற காரியமாக இருக்குது. ஸோ அவன் சாப்பிட்ருக்கான், நல்லா குடிச்சிருக்கான், பெண்களோடு உல்லாசமாக இருந்திருக்கிறான், அவன் வாழ்க்கை அதிலே முடிந்து போனதாக இருக்கிறது. அவன் எந்த அளவுக்கு போனான் அப்படின்னா, அவன் சாத்தானுடைய உதவியோட குட்டி பிசாசுகளை அவன் கண்ட்ரோலில் வச்சு அவன் தான் பிளாக் பைபிள் எழுதினான். சாலமோன் தான் பிளாக் பைபிள் எழுதினான். அதுதான் இன்றைக்கி எல்லா டீமனாலஜிக்கும் ஆதாரமாக இருக்குது. பிசாசுகளை வணங்குறாங்க இல்லையா, மாந்திரிகம் செய்கிறாங்க இல்லையா, விச் கிராஃப்ட் எல்லாத்துக்குமே அவங்க படிக்கிறது தான் அந்த பிளாக் பைபிள். எழுதுனது சாலமோன். ஸோ எங்கே இருந்த ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வந்திருக்கான் அப்படின்னா சின்ன விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணான். பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணான். அதில் ஒரு விஷயந்தான் சாப்பாடு. சரி, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்லா ஒரு 8 மணிக்கு ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக விழித்திருந்து ஜெபிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் போஜனம்ன்றது உங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ணுற ஒரு காரியமாக இருக்குது. அதே போல் இங்கே சொல்லப்பட்ட இந்த போஜனத்தால் திருப்தியான மூடன் அப்படின்னா இவை உலகத்தின் சாப்பாட்டில் திருப்தி அடைந்து கர்த்தருடைய வார்த்தையை, அந்த ஆகாரத்தை அசட்டை பண்ணுகிறவனாக மாறிவிடுவான். ஹல்லேலூயா. அப்போ வயிறுக்கு வளர்க்க உங்களுடைய கர்த்தருக்கு உண்டான காரியத்தை தேடுற அந்த வாஞ்சை உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். திருக்குறள்லாம் படித்து எக்ஸாமில் எழுதுறதோடு சரி பைபிள் தான் வாசிக்கலை, ஸ்கூல்லையாவது சொல்லி கொடுக்கலாம்னா அது எக்ஸாமுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உண்மை அதுதான். என்னைக்கு உங்களுக்கு வயிறை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறவங்களோ அன்னைக்கு கர்த்தருக்கு உண்டானதை நாம் தேட ஆரம்பிப்போம். சரி, நம்ம இந்த டாபிக்குள்ளே வருவோம். முதலாவது உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாவின் உதாரணம் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது யாக்கோபும் ஏசாவும், ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஸோ ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஒருவன் ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதில் ஏசா எப்படிப்பட்டவனாக இருக்கான்? அவன் வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். ஆனால் யாக்கோபு எப்படி இருக்கான்? குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கான். வேட்டையில் வல்லவன் அப்படின்றது எதை அப்படின்னா, எந்த ஒரு மிருகத்தினாலும் அந்த மிருகத்தை பார்த்த உடனே அவன் மைண்டில் என்ன வரும்? எப்படி கொல்லலாம், அம்பு விட்டு கொள்ளலாமா, கல்லடிச்சு கொள்ளலாமா, வலை போட்டு பிடிக்கலாமா, அடுத்து மிருகத்தை கொன்ன பிறகு என்ன பண்ணுவாங்க? எப்படி ருசியாக சமைச்சு சாப்பிட்லாம். அதை தவிர்த்து ஏசாவுக்கு வேறு எதுலேயுமே ஒரு சிந்தனை இல்லை. அவன் காட்டிலே சுற்றிட்டு இருப்பான். அவனுடைய லைஃப்பை கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏசா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கார், அவருக்கு ஒரு தரிசனம் இருக்குது, எங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த சர்க்கிளில் அவன் வரவே மாட்டான். சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்குவான்,
காட்டுக்கு போவான். ஒரு 4 நாள் 5 நாள், சில சமயம் 1 மாதம் கூட அவங்க அங்கே தங்கி, இது ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், மறுபடியும் சொல்கிறேன், யூதர்களுடைய அந்த பாரம்பரிய புஸ்தகத்திலேருந்து இவங்களுடைய கதைகளை எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்படி அவங்க காட்டில் போய் வேட்டையாடி 1 மாதம் கூட தங்கி வேட்டையாடி நல்லா அந்த கறியை சமைச்சு சாப்பிட்டு புசித்து குடித்து சந்தோஷமாக இருந்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது 2-3 விலங்குகளை பிடித்து கொண்டு வந்து சமைச்சு ஈசாக்கு கொடுக்க வேண்டியது. ஒரு 2 நாள் வீட்டில் சுற்றுவாங்க, மறுபடியும் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காட்டுக்கு போக வேண்டியது, சுற்ற வேண்டியது, வர வேண்டியது. இதை தவிர்த்து ஏசா எதையும் செய்யவில்லை. இன்க்ளூடிங் தன்மேல் இருந்த சேஷ்டபுத்திர பாகம் என்ன, அந்த வேல்யூ என்ன, அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு நான் எப்படி தகுதியானவனை மாறணும்னு இது எதையுமே அவன் கேட்டு தெரிஞ்சுக்கவும் இல்லை, தெரிந்து கொள்வதற்கு அவன் ஆர்வம் காட்டவும் இல்லை. ஸோ அவன் என்னத்தில் குறியா இருந்தானா, காட்டுக்கு போகணும், வேட்டையாடணும், சாப்பிடணும். அவனுக்கு சாப்பாடு அவ்வளவு முக்கியமானதாக இருந்தது. ஆனால் நீங்கள் இப்போ யாக்கோபை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் எங்கே இருந்தான்? கூடாரவாசி. கூடாரவாசின்னா அம்மா முந்தானே பிடிச்சி வீட்டிலே சுற்றுறான், அப்படி கிடையாது. அவன் தன்னுடைய தகப்பன் கிட்டையும் தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் கிட்டையும் போய் அவர்களுடைய கூடாரத்தில் அமர்ந்து தேவனை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அவங்க கர்த்தர் எப்படி அவங்கள வழி நடத்தினாரு, நம்மளுடைய தரிசனம் என்ன, நோக்கம் என்ன, தேவன் ஏன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு, எப்படி பலி செலுத்தணும், தேவனை எப்படி ஆராதிக்கணும், இந்த ஜனத்தை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்காரு, வீட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும், இது எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டு அதில் வளர்ந்தவன் யாக்கோபு. புரியுதுங்களா? அதில் வளர்ந்தவன் யாக்கோபு. ஏசா கிட்ட ஒரு விலங்கை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா எப்படி அம்பு விடணும், எப்படி கொல்லணும், எப்படி சமைக்கணும், எப்படி சாப்பிடணும்னு அருமையாக சொல்வான். இதே யாக்கோபு கிட்ட நீங்கள் ஒரு விலங்கை கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அதை எப்படி பராமரிக்கணும், எப்படி பெருக செய்யணும், எப்படி வளர்க்கணும், மந்தையை எப்படி பெருக பண்ணணும்னு யாக்கோபு சொல்வான். இதுதான் இந்த 2 பேருக்குள்ளாக இருந்த பெரிய வித்தியாசமாக இருந்தது, வேறுபாடாக இருந்தது. அப்போ முக்கியமான ஒரு சூழ்நிலை வருது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் ஏசா என்ன பண்ணுறான், அவன் காட்டிலிருந்து வேட்டையாடி முடித்துட்டு திரும்பி வரான். வரும்போது அவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அந்த சம்பவத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். அதே போல் இது ஒன்று சொல்லிக்கிறேன், யாக்கோபை குறித்து சொல்லும்போது குணசாலின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக யாரை குணசாலின்வாங்க? பெண்களை தான் குணசாலியான ஸ்திரீ அப்படின்வாங்க. ஆனால் யாக்கோபுக்கு தெளிவாக சொல்கிறாங்க, குணசாலி அப்படின்னா கர்த்தருக்கு ஏற்ற மணவாட்டி, கர்த்தருக்கு உண்டானதை அவன் தேடினான், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டான். நம்ம நீதிமொழிகள் 31 பார்த்தோம் இல்லையா, நான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, அது ஒரு பெண்ணை குறிக்கிற காரியம் இல்லை, கர்த்தருடைய மணவாட்டியை குறிக்கிற காரியம் தான் எழுதப்பட்டிருக்கு. குணசாலியான ஸ்திரீயை குறித்து ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், அது தேவனுக்கு உண்டான காரியம். ஸோ யாக்கோபு எப்படிப்பட்டவன்? அது எல்லாத்தையும் செஞ்சவன். ஸோ கர்த்தருடைய மணவாட்டியாக உருவானவன் யாக்கோபு. எப்படி போனால் என்ன, என் வேலையை பார்க்குறேன், ஊரை சுற்றுறேன், வரேன்னு சொல்லி இருந்தவன் ஏசா. இவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளும் முன்பதாகவே தேவன் தீர்மானித்திருந்தார், யாக்கோபு தான் அடுத்து, யாக்கோபுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம் தேவன் ஆல்ரெடி தீர்மானித்தது. அதனால தான் நீங்கள் வசனத்தில் பார்க்கலாம், ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். தேவனே சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, வயிறு போதும்னு நினைக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாய் மாற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா சிஸ்டர்? சாப்பிட்லாம். என் முழு கவனமும் சாப்பாட்டு மேலே மாத்திரம் எப்போ போகுதோ, சில பேரை பார்த்துருக்கீங்களா, இப்படி சமைக்கணும் அப்படி சமைக்கணும், கொஞ்சம் எண்ணெய் கூட போயிடுச்சு, கொஞ்சம் உரப்பு, நல்லா தானே இருக்குது, சாப்பிட்டா வயிறு திருப்தியாக தானே இருக்குது, சூடாக இல்லை, ஆறி போச்சு, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக என்னால் அதை டாலரேட் பண்ண முடியாது. ஐம் சாரி, எனக்கு இந்த சாப்பாட்டுக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டம். தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடுறது நான், அது சூடாக இருக்கா, ஆறி போச்சா, எப்படி இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அதை டேஸ்ட் பண்ணுறது கூட இன்ட்ரெஸ்ட் அதில் அவ்வளவுக்கு போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சில பேர் அது ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகாதீங்க, நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. பட் ரொம்ப தீவிரமாக நுணுக்கங்களை பார்த்து மாஞ்சி சமைச்சு மார்த்தாளை போல மாறிடாதீங்க. மரியாளின் பங்கு விலையேற பெற்ற பங்கு. எல்லா இடத்துலையும் கர்த்தர் அதான் சொல்கிறாரு, ஓடி ஓடி சமைக்கிறதை விட கர்த்தர் பாதத்தில் உட்கார்றதுக்கு டைம் கொடுங்க. அது இன்னும் முக்கியமான காரியம். ஸோ யாக்கோபு குணசாலி அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமான மணவாட்டியாக அவன் இருந்தார். அதோடைய தொடர்ச்சியாகத்தான் என்ன நடக்குது அப்படின்னா, ஆதியாகமம் 25:29 வாசிங்க. ஆதியாகமம் 25 நான் வாசிக்கிறேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி,
அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. இளைத்திருக்கிறேன் அப்படின்னா ஃபேமிஷ்ட், கடும் பசியை உடைய, பட்னியாக கிடக்கிறேன், உணவில்லாமல் தண்ணி இல்லாமல் சாகிற நிலைமையில கிடக்கிறேன். அப்படி எங்கே போய் சுற்றிட்டு வந்தான்னு தெரில. காட்டில் சாப்பிட்டுட்டு தான் வரான். உண்மையிலே சொல்கிறேன், நல்லா காட்டில் போய் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் பசியை தாங்க முடியல. கொஞ்ச நேரம். என்னோட கடைசி பொண்ணு இருக்கா, நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, அப்போ தான் சாப்பிட்ருப்பா. அவங்க அப்பா வந்து சாப்பிட உட்காரும் போது அவள் வந்து கேட்குறது தப்பு இல்லை. அவள் எப்படி கேட்பானா, பா பசிக்குதுப்பா, 10 நாள் சாப்பிடாத பிள்ளை எப்படி கேட்கும், அதே மாதிரி கேட்பா. நான் சொன்னேன், இப்போ தானே சாப்பிட்டேன், திருப்பி வேணும்னா சாப்பிடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. ஆனால் இந்த 10 நாள் சாப்பாடை பார்க்காத மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குற பற்றியா, அதுதான் அங்கே நடந்தது. அவன் சாப்பிட்டுட்டு தான் வரான், கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. அவன் என்ன சொல்லிட்டான், சாகிற நிலமையில இருக்கேன்டா, எனக்கு உடனே அந்த கூழில் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. பேரம் பேசுகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாக்கோபு ஏமாற்றி வாங்கலை, ஓப்பனாக கேட்குறான். உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, நான் உங்ககிட்ட வந்துட்டு இவ்வளோ பணத்துக்கு அதை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டான். நான் உங்களை ஏமாத்தலை, உங்களுக்கு அந்த பொருளுடைய மேன்மை தெரியல, அதான் விஷயம். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு தெரியலை. எத்தனையோ யாக்கோபு யோசிச்சிருக்கணும், ஏண்டா உனக்காடா அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னான்னு தெரியுமா உனக்கு, நீ என்ன எல்லாத்துலேயும் பெரிய ஆள், ஏதோ நடந்திருக்கு. அவன் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கான். யாக்கோபு கேட்குறான். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. இலவசமாக கேட்கல, பேரம் பேசி ரேட்டு பேசி வாங்கிக்கிட்டான். யாக்கோபு கேட்டு பெற்றுக்கொண்டான், ஏமாற்றி வாங்கவில்லை. சேஷ்ட புத்திர பாகம் அதன் ஆசீர்வாதத்தின் மேன்மையை யாக்கோபு அறிந்திருந்தான், ஏசா அதை அறியாத மூடனாயிருந்தான். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் சொல்றது அதுதான். போஜனத்தால் திருப்தியான மூடன் ஒரு கப்பு கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தின் மேன்மை தெரியாம விற்று போட்டவன். இன்னைக்கு நம்ம மேல இருக்க அபிஷேகத்தோட மேன்மை தெரியாம ஒருவேளை சோறு கிடைக்குதுன்னு சொல்லி எங்க வேணாலும் சாப்பிடலான்றீங்க பார்த்தீங்களா, தப்பு. அது தப்பு. மறுபடியும் நான் சொல்வேன், நீங்க மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, கர்த்தரை காயப்படுத்தக்கூடாது, அதுதான் ஃபர்ஸ்ட். அவன் காயப்பட்டுட்டு போட்டும், நல்லது தான். அவன் செய்கிற தப்பை நான் உடன்பட்டு போய் கடைசியில் தேவனை காயப்படுத்திட்டு இருக்கேனே, என் மேன்மை இழந்து போய் கொண்டு இருக்கேனே. அப்புறம் ஏசா போல நீங்கள் அழுதாலும் புலம்னாலும் அடிமை தான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ஸோ அதுதான் இங்கே ஏசா பண்ணுறான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். எவ்வளோ வார்த்தை ஆழமாக படித்து பாருங்க. சோறு கிடச்சதுனால எதை வேணான்னு சொல்கிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்குயா, நானே சாக போகிறேன். அப்படி தேவன் சாக விட்டுருவாரா? அப்போ கர்த்தர் யாருன்னே தெரில. ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்க பிள்ளைகளுக்கு தெரியல. இதுதான் இதோட இன்னொரு அடுத்த வேர்ஷன். இதுதான் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கே அவர்களுடைய மேன்மை தெரியல, ரட்சிப்பு குறித்து தெரியல, எப்பேற்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கோன்னு தெரியல. ஆஃப்டர் ஆல் ஒரு உலக சந்தோஷத்துக்காக ரட்சிப்பையை தூக்கி எறிஞ்சிட்டு போகிற பிள்ளைகளை தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. ரொம்ப வேதனையாக இருக்குது. புறஜாதியில் இருக்க பிள்ளைகளை பார்க்கிலும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் பிள்ளைகள் எப்படி வந்துட்டாங்கன்னா, இதனால என்ன இருக்குது? சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, மெதுவாக ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், உலகத்தில் அனுபவிக்கிறதுலாம் அனுபவிச்சுட்டு வந்து பொறுமையாக எடுத்துக்கிறேன், என்ன அவசரம்? புரியலை. ஞானஸ்தானம்னா என்னான்னு புரியலை, ரட்சிப்புனா என்னான்னு தெரியலை, இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறதுனா என்னான்னு தெரியலை. ஏசாவை போல இன்னைக்கு அநேகர் இருக்காங்க. யாக்கோபை போல. ஏன் யாக்கோபு நினச்சிதான் ஊரை சுற்றி இருக்கலாம்ல, அவன் ஏன் வீட்டுக்குள்ளாரையே உட்காரணும்? ஏன் கர்த்தர் பாதத்துக்கு வரணும்? ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக, அவங்க உணர்ந்து புரிந்து கர்த்தர்கிட்ட வரணும்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். ஒரு கப்பு பயிற்றங்கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் செய்த ஏசா ஒரு மூடன், மதிகேடன். இப்படிப்பட்டவனை பூமி தாங்கக்கூடாததாக இருக்குதுன்னு பொறுத்துக்க முடியல. முட்டாளாடா நீ, எதை போய் நீ விட்டு போட்டிருக்க? அதுதான் அந்த எக்ஸ்பிரஷனுக்கு அடையாளமாக இருக்குது. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். போஜனத்தால் திருப்தியான மூடன் இவன்தான். ஸோ பிலிப்பியர் 3வது அதிகாரம்
18-19 வரைக்கும் வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 3:18-19 வரைக்கும். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். பவுல் என்ன சொல்றாரு? ஒரு குரூப்பை பத்தி சொல்றாரு. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறாங்களாம். யார் தெரியுமா அந்த குரூப்? அடுத்த வசனம் பாருங்க. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. ஹல்லேலூயா. சோறு 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 சோறுன்னு இருக்கிறவன் என்னன்னு சொல்றாரு? கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞனாயிருக்கிறார், பகைஞனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், அவர்களுடைய மகிமை அவர்களுக்கு அவர்களுடைய லட்சையே. வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. மறுபடியும் வாசிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். உன் வயிறு உனக்கு தேவனாகும் போது கிறிஸ்துவின் சிலுவைக்கு நீ பகைஞனாக மாறுகிறாய். ஸோ சாதாரண விஷயம்தான். எந்த அளவுக்கு கொண்டது விருது? நான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞனாக மாறுகிறேன். உங்களுக்காக எனக்காக உண்டு புசித்து குடித்து சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை வெறுத்து பசியோடும் தாகத்தோடும் சிலுவையில் தொங்கின கிறிஸ்துவுக்கு நான் பகைஞனாக மாறுகிறேன். என்னைக்கு? நான் வயிறை வளர்க்க ஆரம்பிக்கும் போது, உலகத்துக்கு அடுத்தவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய காரியங்களை அலட்சியம் பண்ண ஆரம்பிக்கும் போது, தேவன் கிருபையாக கொடுத்த ஒவ்வொரு வரங்களையும் ஒரு அற்ப காரியத்துக்காக உதாசீனப்படுத்தும் போது நான் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞனாக மாறுகிறேன். ஸோ சாதாரணமாக நினைக்காதீங்க. இதை நீங்கள் தியானிங்க வீட்டில் போய். இன்னும் 2 காரியங்கள் இருக்குது. அது அடுத்த சண்டே முடிந்தால் நான் அடுத்த சண்டே உங்களுக்கு சொல்கிறேன். 3வது காரியம், பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ. 4வது, தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண். இது 2ஐயும் நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். எதற்கும் நாங்கள் அடிமைப்பட்டு போகாத படிக்கு, உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் ஆசை இச்சைகளுக்கும் பாவத்துக்கும் அடிமைகளாக நாங்கள் இராத படிக்கு, கர்த்தருடைய அன்பிற்கு அடிமைகளாக இன்றைக்கு எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் கிறிஸ்துவின் அன்பிற்கும் அடிமைகளாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் அப்பா. எங்களை காத்து கொள்ளுங்க. நாங்கள் உலகத்தின் பாவங்களுக்கு விழுந்து போகாத படிக்கு எங்களை இங்கே மீட்டு கொள்ளுங்கப்பா. கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் அடிமைகளாக நாங்கள் அரசாட்சி செய்யும்படி எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அரசாட்சி செய்யும்படி தெரிந்து கொண்டீங்கப்பா. கர்த்தர் நம்மை அடிமையாக அழைக்கலை, அடிமையாக இருக்கிறத கர்த்தர் விரும்பலை. கர்த்தர் தாமே அடிமையின் ரூபம் எடுத்து வந்தது உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, ராஜாக்களாக அபிஷேகம் செய்வதற்கு தான். அந்த மேன்மையான அழைப்பை, அந்த மேன்மையான தேவ அன்பை நாங்கள் இழந்து போகாத படிக்கு, உலகத்தின் காரியத்துக்காக இதையெல்லாம் நாங்கள் இழந்து போகாத படிக்கு இன்றைக்கு எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்கப்பா, உணர்த்தி நடத்துங்கப்பா. உங்கள் கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.